கின்றாரா தமிழ் பள்ளியை காப்பாற்றுவதற்கு மீண்டும் ஒரு போராட்டத்தை உரிமை கட்சி நடத்தும் டாக்டர் ராமசாமி எச்சரிக்கை. புத்ராஜயா அரசு ஊழியர்களில் 50 விழுக்காட்டினர் உடல் பருமன் பிரச்சினைக்கு உள்ளாகியிருப்பதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் அறிவிப்பு. கிளந்தான் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல், தேசிய முன்னணி பரிகத்தான் நேஷனல் நேரடி போட்டி. தந்தைக்கு உதவியாக பாத்திரங்களை கழுவும் சிறுவன், வைரலான காணொளி நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்தது. குவந்தானில் ட்ரெய்லர் லாரி மோதி வீடு இடிந்ததில் பெண் மரணம். குளுவாங்கில் யானை தாக்கியதால் பெண் பால்வெட்டு தொழிலாளி மரணம். ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் உள்ள கின்றாரா தமிழ் பள்ளியை காப்பாற்றுவதற்காக மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு உரிமை கட்சி தயங்காது என அக்கட்சியின் தலைவரும் பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வருமான பேராசிரியர் ராமசாமி தெரிவித்திருக்கிறார். அந்த பள்ளிக்கு அருகே அடுக்குமாடி வீடுகளை நிர்மாணிக்கும் மேம்பாட்டு நிறுவனம் மாற்றுச்சாலை அமைப்பதற்காக இப்பள்ளியின் நிலத்தில் சுமார் 3000 சதுர அடியை எடுப்பதற்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருவது எந்த வகையிலும் ஏற்புடையதாக இல்லை என தனது முகநூலில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். கூட்டரசு பிரதேசத்தின் நியமிக்கப்பட்ட எல்லை கின்றாரா தமிழ் பள்ளி நிலத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் 1957 சுதந்திரத்திற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே 1946 நிர்மாணிக்கப்பட்ட அப்பள்ளி ஸ்லாங்கூர் மாநிலத்திலிருந்து கோலாலம்பூர் கூட்டரசு பகுதிகள் பிரிக்கப்படுவதற்கு முன்பே கட்டப்பட்டது. கூட்டரசு பிரதேச நிலத்தில் பள்ளி நிலம் இருந்தால் அதற்கு தமிழ் பள்ளி பொறுப்பேற்க முடியாது. அடுக்குமாடி குடியிருப்பு மேம்பாட்டாளர்களின் சாலை விரிவாக்கத்திற்காக தமிழ் பள்ளி நிலத்தின் ஒரு பகுதியை ஒப்படைத்தால் அது மிகவும் நியாயமற்ற செயலாகும். இதன் மூலம் பள்ளி நிலம் மட்டும் பாதிக்கப்படாமல் சாலை விரிவாக்கத்திற்காக 3 இந்து கோவில்களும் அகற்றப்பட வாய்ப்புள்ளது. இந்த விவகாரத்தில் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தின் DAP மற்றும் PKR பிரதிநிதிகள் விரைந்து தீர்வு காண வேண்டும் என டாக்டர் ராமசாமி வலியுறுத்தினார். புத்ராஜயா அரசு ஊழியர்களில் 50 விழுக்காட்டினர் உடல் பருமன் அல்லது அளவுக்கு அதிகமான உடல் எடை பிரச்சினைக்கு உள்ளாகியிருப்பதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜூக்கி அலி தெரிவித்திருக்கிறார். இதனை கருத்தில் கொண்டு தங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக பல்வேறு ஆரோக்கியமான நடவடிக்கைகளில் ஈடுபடும்படி அரசு ஊழியர்கள் ஊக்குவிக்கப்படுவதாக அவர் கூறினார். அவர்கள் மெதுவோட்டம் போன்ற பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் உடல் எடையை குறைத்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் என கா ஃப்ரீ டே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது முகமது ஜூக்கி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தாபா மற்றும் பொதுச்சேவைத்துறையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ வான் ஹமட் டாலான் அப்துல் அசீஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நாடு முழுவதிலும் அரசாங்கத்தின் ஒவ்வொரு அமைச்சு மற்றும் நிறுவனத்தில் வார இறுதியில் ஆரோக்கியத்திற்காக மெதுவோட்ட பயிற்சி ஏற்பாடு செய்யப்படும் என முகமது ஜூக்கி தெரிவித்தார். இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கிளந்தான் நெங்கிரி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தேசிய முன்னணிக்கும் பரிகத்தான் நேஷனல் கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. தேசிய முன்னணி வேட்பாளராக குவா மூசாங் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அஸ்மாவி ஃபிக்ரி அப்துல் கானியும் பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் சார்பில் அண்மையில் பாஸ் கட்சியில் இணைந்த பெர்சத்துவின் ரிஸ்வாடி இஸ்மாயிலும் போட்டியிடுகின்றனர். இன்று காலையில் குவா மூசாங் டேவான் பிரடானாவில் வேட்புமனு தாக்கல் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து அந்த இரு வேட்பாளர்களின் பெயர்களை தேர்தல் அதிகாரி நிக் ரைசனான் டவுட் அறிவித்தார். சாலையோரத்தில் உள்ள ஒரு அங்காடி கடைக்கு அருகே பாத்திரங்களை கழுவுவதில் உதவும் ஒரு சிறுவனின் பொறுப்புணர்ச்சியை கொண்ட காணொளி நெட்டிசன்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. தனது தந்தை என நம்பப்படும் ஆடவருக்கு அருகே நின்று கொண்டு அந்த சிறுவன் யாரையும் பொருட்படுத்தாமல் காரியமே கண்ணாக தனது கடமையில் மூழ்கியிருக்கிறான். பிளாஸ்டிக் நாற்காலி மேல் நின்று கொண்டு
பாத்திரங்களை கழுவி அவற்றை முறையாக அடுக்கி வைக்கும் அந்த சிறுவனின் குறும்பை நெட்டிசன்கள் பலர் ரசிக்கும் வகையில் அந்த காணொளி அமைந்துள்ளது. இன்று பஹாங் பெக்கான் கம்புங் கத்தாப்பாங் ஹிலேரில் ட்ரெய்லர் லாரி ஒரு வீட்டில் மோதியதை தொடர்ந்து அந்த வீடு இடிந்ததில் பெண் ஒருவர் மரணமடைந்தார். இன்று விடியற்காலை மணி 4:46 அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக பஹாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் துணை இயக்குனர் இஸ்மாயில் அப்துல் கானி தெரிவித்தார். அந்த விபத்தில் ட்ரெய்லர் லாரியின் உதவியாளர் மற்றும் மேலும் இதர 3 தனிப்பட்ட நபர்களும் காயமடைந்தனர். பல்வேறு சரக்கு பொருட்களை ஏற்றிச் சென்ற அந்த லாரியின் பிரேக் செயலிழந்து வீட்டை மோதிய பின் அவ்வீட்டின் அறைக்குள் புகுந்தது. வீடு இடிந்ததை தொடர்ந்து லாரியின் அடியில் சிக்கிக்கொண்ட பெண் மரணமடைந்தார். லாரி ஓட்டுநர் உட்பட 3 சிகிச்சைக்காக பெக்கான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கலுவாங் காஹாங்கில் இன்று காலையில் பால் வெட்டு தொழிலாளியான பெண் ஒருவர் யானை தாக்கி மரணமடைந்ததாக நம்பப்படுகிறது. 60 வயதுடைய மசீரா சொலைமான் என்ற அடையாளம் கூறப்பட்ட அந்த தொழிலாளியை அருகே உள்ள செம்பனை தோட்ட இந்தோனேசிய தொழிலாளர்கள் அடையாளம் கண்டனர். யானை தனது தாயாரை தாக்கியதை அவரது மகள் நோ லைலி சாலேவும் உறுதிப்படுத்தினார். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை தம்மால் நம்ப முடியவில்லை என அவர் கூறினார். தனது தாயாரின் வீட்டிற்கு பின்னால் உள்ள ரப்பர் தோட்டத்திற்கு இதற்கு முன் பல முறை யானைகள் வந்திருப்பதையும் நோ லைலி தெரிவித்தார்.